அல்லேலூயா. பாடலை பாடும்போது ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடான் ஏறே காரணம் உண்டு. அந்த மலையாள பாடல் தமிழ் அர்த்தம் எத்தனை பேருக்குன்னு தெரியாது. ஆராதிப்பான் நமக்கு காரணம் இருக்கு, ஆராதிப்பதற்கு நமக்கு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாம ஆராதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் இல்லாமல் நம்ம ஆராதிக்கல, காரணத்தோடு கூட தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, கைகொட்டி பாடான் ஏறே காரணம் உண்டு. கைகொட்டி பாடுவதற்கு, கைதட்டி பாடுவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு, ஏராளமான காரணங்கள். ஒன்று ரெண்டு அல்ல, கைதட்டி பாடுவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. ஆகவே தான் கைதட்டி பாடுகிறோம். அல்லேலூயா. காரணம் இல்லாம ஆராதிக்கல, காரணம் இல்லாம கைதட்டி பாடல. கைதட்டி பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஏராளமான காரணங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் செய்கிறோம். காரணம் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். பொதுவா சும்மா செய்யறோம்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ எங்க போறீங்கன்னு கேட்டா சும்மா அது வராங்க. ஆனா சும்மாவா போவாங்க? ஏதாவது ஒரு காரணம், சின்ன காரணமாவது இருக்கும். அது சின்ன காரணமா இருக்கிறதுனால சும்மா போறேன்னு சொல்றாங்க. காரணம் இல்லாம நம்ம போறது இல்லை, காரணம் இல்லாம பேசுறது இல்லை, காரணம் இல்லாம எதையும் செய்யறது இல்லை. அதே போல நம்ம ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடான் ஏறே காரணம் உண்டு. ஏறேன்னா நிறைய நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதனால்தான் நாம் கைகொட்டி பாடுகிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காரணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை ஆராதிக்க செய்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த ஆண்டவர் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் முன்குறித்து நம்மை ஆண்டவர் பாடும்படியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும். அதற்காகத்தான் ஆராதனையின் மத்தியிலே பல காரியங்களை உங்களுடைய பாஸ்டர் சொன்னாங்க. ஏன் ஆராதிக்கணும், ஏன் கையை தட்டணும், ஏன் நம்ம மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் பேசணும், துதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. துதிப்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. இந்த சிலாக்கியத்தை பெறாத ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கடினமாய் உழைத்து கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். சம்பாதிப்பதற்கல்ல, வயிற்று பிழைப்புக்கே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உழைக்கிற ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து அருமையாய் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வெளியிலே கல் உடைக்கிறார்கள். கல் கோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல, வட மாநிலங்களே நீங்க போய் பார்த்தீங்கன்னா கல் உடைக்கிற தொழிலாளிகள் ஏராளம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்க மாதிரி அங்க சம்பளம் இல்லை, 100 ரூபா 200 ரூபா சம்பளம். எதுக்கு பீகார் ஒரிசாவில இருந்தெல்லாம் இங்க ஜனங்கள் வந்து வேலை செய்யறாங்க தெரியுமா? அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வேலை இல்லை. வேலை இருந்தாலும் கொஞ்சம் சம்பளம். 7 நாளும் கடினமாய் உழைத்தாதான் கொஞ்சம் சாப்பிட முடியும். இல்லாட்டினா அதை விட்டுட்டு வருவாங்களா? யோசித்து பாருங்க. அவங்க நாட்டுல சாப்பிட்றதுக்கு வசதி இருந்தா அதை விட்டுட்டு இங்க வருவாங்களா? நம்மளே எடுத்துக்கொள்வோம். இங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கு, நமக்கு ஒரு வீடு இருக்கு, அப்படி அப்படின்னா நம்ம போக மாட்டோம், இங்கேதான் இருப்போம். ஆனா அந்த ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அதனாலதான் அங்கிருந்து குறைந்த சம்பளத்துக்கு இங்க வந்து வேலை செய்யறாங்க. குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கு காரணமே அதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல, தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல. நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சம்பளம் இருக்கிறது, நல்ல அரிசி கிடைக்குது, நல்லா இருக்கிறாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு இது ஒரு சொர்க்க பூமி. எதை பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லாதை பார்க்கணும். அதே போல ஆண்டவர் நம்மை நல்லபடியா வச்சிருக்கிறார். வியாதி விக்கிரங்கள் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்து இவ்வளவு சுகத்தோடு, இவ்வளவு பலத்தோடு, இவ்வளவு ஆசீர்வாதமாக நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதிப்பான் நமக்கு காரணம் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கெல்லாம் இல்லாத ஏராளமான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் பல நாடுகளிலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட ஏராளமான நாடுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த நாடுகளிலே இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவரை ஏன் ஆராதிக்க வேண்டும்? அல்லேலூயா. அந்த ஒரு பாடல் ஒரு அடியை பாடி நாம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதி பாடுவாய் நெஞ்சமே, மிக அருமையான ஒரு பாடல். அது ஒரு அடிகளை பாடி நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாய் போகலாம். அல்லேலூயா. துதி பாடுவாய் நெஞ்சமே
நெஞ்சமே இயேசுவை துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே வானங்களை தீரை போல விரித்தவரும் அவரே பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே வானங்களை தீரை போலாய் விரித்தவரும் அவரே நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைத்தவரும் அவரே உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் மறைத்தவரும் அவரே பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானம் திறந்து மன்னாவால் போஷிப்பவரும் அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் அவர் இங்கே சொல்லப்பட்ட பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவர் அருமையாய் சொல்லப்பட்ட பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவரும் அவரே உன்னையும் என்னையும் தன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரும் அவரே எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த ஆண்டவர் நமக்கு செய்த இந்த நன்மைகளை விசேஷமாக இன்றைக்கு நாம் அவரை ஆராதிப்பதற்கு ஒரு கிருபையை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய பூமியை படைத்தவர் எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உலகத்திலே அநேக தெய்வங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இருக்கிறது உண்மைதான், வேதமும் அப்படித்தானே சொல்லுகிறது. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அந்த தெய்வங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ டெம்பரரியா குடியிருக்கிறாங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருக்கு இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களும் இருக்கிறது. அவர்கள் ஒரு நாளிலே அழிந்து போகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இன்னொரு வகையிலே சொல்ல போனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதற்காக, அப்படிப்பட்ட தேவனை நமக்கு உடையதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அல்லேலூயா அல்லேலூயா.
நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்பதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, நம்முடைய இந்த நாளிலே தேவனை மகிழ்ந்து களிகூறுவதற்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கிறது. 118 சங்கீதம் 24 வசனத்தை வாசிக்கும் போது 118 சங்கீதம் 24 வசனத்திலே சொல்லி இருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் கர்த்தர் உண்டு பண்ணினார், இந்த நாளையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணினபடியினாலே நாம மகிழ கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே எல்லா இடங்களிலும், உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் எங்கெல்லாம் காலண்டர் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த நாள் விடுமுறை நாள், வாரத்திலே ஒரு நாள் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை கொடுத்தது யாரு? அரசாங்கமா? இந்திய அரசாங்கமா? அமெரிக்க அரசாங்கமா? ரஷ்ய அரசாங்கமா? இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த 7வது நாளை எப்படி கொடுத்தார்? ஓய்வு நாளாக கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இந்த நாளையும் உண்டாக்கினார். இந்த நாளை உண்டாக்கினதற்காக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளா இருக்கிறபடினாலே நாம இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்த நாள் ஓய்வு நாள் இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து இதை ஓய்வு நாளாக பண்ணினார், அப்படித்தானே? இந்த நாள் ஓய்வு நாள் இல்லைன்னு வைப்போம். அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? 365 நாள் வேலை, இப்பவே நமக்கு இந்த ஒரு நாள் ஓய்வு பத்தல, அப்படிதானே? வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வாரத்துல இன்னொரு நாள் லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ரொம்ப உழைக்கிறோம், இன்னொரு நாள் நம்ம ஓய்வு எடுத்துக்கொள்ளலாமான்னு யோசிக்கிறோம். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நாளும், இந்த 7வது நாளும் கூட ஒரு ஓய்வு நாளாக கர்த்தர் நமக்கு கொடுக்காம இருந்திருந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும்? இருந்திருக்காதா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆண்டவர் தான் இந்த 7வது நாளை ஓய்வு நாளாக வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 17 வசனத்திலே, அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் 6 நாளிலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், ஓய்ந்திருந்த நாளிலே பூரிப்பா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ரொம்ப படுதா? மனசுல வருதா? யோசித்து பாருங்க. 6 நாள்ல எல்லாவற்றையும் உண்டாக்கினார், உலகத்துல எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்த நாள்ல எப்படி இருந்தார்? சந்தோஷமா இருந்தார். பூரிப்பா இருந்தார்னா அர்த்தம் சந்தோஷம், ஓவரா சந்தோஷமா இருந்தாரு. அல்லேலூயா. அப்போ நாமளும் இந்த ஓய்வு நாளில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே, இந்த 7வது நாளை ஓய்வு நாளாக கொடுத்தீங்களே ஆண்டவரே, இல்லாட்டி இந்த உலகம் எங்களை 365 நாள் வேலை கொடுத்து எங்களை கடினமாய் வச்சிருக்குமே, நீங்க அன்றைக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின நாளிலிருந்து 7வது நாளை ஓய்வு நாளாக எங்களுக்கு கொடுத்தீரே அப்படின்னு சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக சந்தோஷமா இருப்போம். வேற ஒரு காரணம் இல்லைன்னு வச்சுக்குமே, வேற எதுக்காக சந்தோஷமா இல்லாட்டா கூட இந்த ஓய்வு நாளுக்காக, ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை கொடுத்ததற்காக இந்த நாள்ல எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஓய்வு நாள் 7வது நாளிலே என்ன செய்யணும்? எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு ஓய்வு கொடுத்தீரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. இப்ப காலங்கள் மாறி வருகிறது. இந்த ஓய்வு நாளிலும் வேலைகளை வைக்கிறார்கள். ஆனாலும் தேவன் இந்த 7வது நாளை ஓய்வு நாளாகத்தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் பூரிப்பா இருந்தார், நானும் பூரிப்பா இருக்கிறேன். ஒரு நல்ல காரணம் கிடைச்சிச்சா? ஒரு நல்ல காரணம் கிடைச்சிச்சா? இன்னைக்கு சந்தோஷமா இருப்பதற்கு, இன்றைக்கு மகிழ்ச்சியா இருப்பதற்கு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஆகவே மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
அதுவும் கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே இந்த நாளை எனக்கு ஓய்வு நாளாக கொடுத்தாரே, அதற்காக நன்றி, அதற்காக மகிழ்ச்சியா இருக்கிறேன். இவ்வளவு நாள் இந்த ரீசன் தெரியல, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னு தான் நினைச்சுக்கோம். இந்த நாளிலே இதை ஓய்வு நாளாக கர்த்தர் தான் கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த நாளிலே கர்த்தர் பூரிப்பா இருந்தார். அல்லேலூயா. அவர் பூரிப்பா இருந்தார் என்பதனாலே நாமும் பூரிப்பா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, யாத்ரா 20:11 சொல்ல இருக்கிறது, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. 6 நாளிலே எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பது எப்படிப்பட்ட நாள்? ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளை எனக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், அதற்காக நான் சந்தோஷமாயிருப்பேன். அல்லேலூயா. சாப்பாடு இருக்கோ, துணி இருக்கோ, வீடு இருக்கோ, வாகனங்கள் இருக்கோ, அதுக்காக இல்ல. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்தாரே, அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து கொடுத்தாரே, அதற்காக நன்றி. அல்லேலூயா. ஒரு காலத்துல ஞாயிற்றுக்கிழமைன்னா அன்னைக்கு தான் கறி வாங்கி கறி காய்ச்சி கறி சாப்பிடுகிற நாள். அப்படித்தானே முந்தல்ல எல்லாம் அப்படித்தானே. ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்வோம்? கறி காய்ச்சுற நாள். அன்னைக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். இப்போ என்ன, அப்படி வழியில் போனால் கிடைக்கிது, ஒரு 100 சிக்கன் கடை இருக்குது, தினம் சிக்கன் சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. போனால் அன்னைக்கு அப்படியெல்லாம் கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கறி கடை. அப்படித்தானே? முந்தின நாட்கள்ல அப்படித்தானே இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன இருக்கும்? கறி கடை இருக்கும். மற்ற நாள்லாம் என்ன இருக்காது? கரியே இருக்காது. ஆகவே இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக சந்தோஷமா இருக்கணும். சொல்லுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, வேற எதுக்காக சந்தோஷம் இல்லாவிட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்பதற்காக சந்தோஷமா இருக்கணும். அதை யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கும் போது, 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் முதல் பகுதி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால். அல்லேலூயா. அப்ப இந்த ஓய்வு நாளை அருளினது அரசாங்கம் அல்ல. இந்த 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக கர்த்தர் அருளினார். கர்த்தர் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு நம்ம வேலை வாங்கியிருப்பாங்களே. இந்த நாள் ஓய்வு நாள் இல்லைன்னா 365 நாளும் வேலை தானே செஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஓய்வு நாளை யார் அருளினார்? கர்த்தர் அருளினார். அப்ப சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? ஆண்டவரே, எப்படியோ எங்களுக்காக இந்த ஒரு நாளை ஓய்வு நாளாக கொடுத்தீங்களே, எங்களுக்கு எவ்வளவு ரெஸ்டா இருக்குது ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. 24 மணி நேரத்தை ஓய்வு நாளாக கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு வாங்கன்னா அப்போ அதுக்கு எத்தனை சாக்கு போக்கு சொல்றாங்க தெரியுமா ஜனங்கள்? அல்லேலூயா. ஓய்வு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் ஆராதனை. ஆமா, எதுக்கு ஆராதனை? இந்த 24 மணி நேரம் ஓய்வாக நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. அல்லேலூயா. 24 மணி நேரத்தை ஓய்வு நாளாக நமக்கு கொடுத்ததற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நேரம் தான் இந்த ஆராதனை நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ மேனேஜரோ யாரோ கூப்பிட்டு, சரி இன்னைக்கு ரொம்ப எப்படி இருக்க, டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? 10 கும்பிடு போட்டு, ஐயோ இந்த மேனேஜர் கண்ணுல எனக்கு தயவு கிடைச்சு, அவர் என்ன பார்த்தாலே நான் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாரு, எனக்கு ரெஸ்ட் கொடுத்தாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. தினம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வைப்போம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு கம்பெனியில கொடுத்தாங்கன்னு வைப்போம். எப்படி இருக்கு நமக்கு? ஐயோ, அந்த கம்பெனியில வேலை கிடைச்சா பரவாயில்ல, 1 மணி நேரம் ரெஸ்டா, படுத்து தூங்கலாமா, அந்த கம்பெனியிலே வேலை கிடைக்கும்னு நினைப்போம். அப்படித்தானே? ஆமா. ஆண்டவர் நமக்கு 7 நாளிலே ஒரு நாள் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. 30 நாள்ல ஒரு நாளுக்கு மட்டும் கொடுத்திருந்தா எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம். அது போதாது. ஆண்டவருக்கு தெரியும், தான் உண்டாக்கின மனுஷனுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை ஓய்வு தேவை என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் படைத்தவருக்கு தானே தெரியும், உண்டாக்கினவருக்கு தானே தெரியும்.
இப்ப நம்மளே சொல்றோம், ஒரு கார் வாங்கினா இவ்வளவு நாளைக்குள்ள சர்வீஸ் பண்ணணும். அது அந்த கம்பெனி நிர்ணயம் பண்ணுகிறது, உருவாக்கினார். ஒரிஜினல் ப்ரொடியூசர் சொல்றாரு, இந்த வாகனம் 6 மாதத்திற்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ண வேண்டும். விலை உயர்ந்த வாகனங்கள் 1 வருஷத்திற்கு ஒரு முறை என்ன செய்யணும், பண்ண வேண்டும். ஏனென்றால் இது இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை கிலோமீட்டர் ஆன உடனே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த கம்பெனி சொல்லுது. அது யாருக்கு தான் தெரியும்? அந்த கம்பெனி, அந்த உருவாக்கின கம்பெனிக்கு தான் தெரியும் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும்னு. அல்லேலூயா. அதே போலதான் இப்போ நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஓய்வு தேவை என்பதை ஆண்டவர் கண்டறிந்தார். 7 நாளைக்கு ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிங்களேன். அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இடத்துல இருங்க, ஊரா அலையாதீங்க. அன்னைக்கு தான் போறது ஊருக்கு, அன்னைக்கு தான் விசேஷத்துக்கு, அன்னைக்கு தான் அங்க போறது இங்க போறது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அறிந்தபடியால். கடைசியில் வாசிக்கும் போது, ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை பயணம், ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன் பேச்சே இருக்கக்கூடாது. ஏண்டா நமக்கு அருளின கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருக்கணும். அல்லேலூயா, அங்க இருக்கணும். நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20:10 வாசிக்கலாம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேலை செய்யற நாள் அல்ல, அது என்ன செய்யற நாள்? ஓய்வெடுக்கிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு நித்திய நியமமாக, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், நீங்கள் என்னுடைய ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அது கர்த்தருடைய ஓய்வு நாள், அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள் என்பது அடையாளம். உலகம் முழுவதும் ஒரு அடையாளம் இருக்கிறது. எல்லாம் திங்கட்கிழமையில ஆரம்பமாகிறது. 7வது நாள் என்கிறது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நியமித்த நாள், அதாவது கர்த்தர் அடையாளமாய் வைத்திருக்கிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு மகிழ்ச்சியை ஆராதிக்க வேண்டும். 51ஆம் சங்கீதம் 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அல்லேலூயா, அந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய அந்த நாள் நீங்கள். அல்லேலூயா. 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்க பைபிளே படிக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து மெசேஜ் கொடுக்கும்போது யாரும் பைபிளை படிக்க கூடாது. யாரோ 2 பேரை ஒருத்தரை படிக்க சொல்லியிருக்க, அவங்க தான் படிக்கணும். இன்னும் ஆமா, புதுசா நல்ல வாலிபர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், ஆண்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக போட்டியாக இனி ஆண்களையும் மைக்கில் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லது, போட்டி இருக்கிறது நல்லதுதான். நல்ல காரியத்துக்கு போட்டி இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும்ல. அல்லேலூயா. நான் சில 2-3 சபைக்கு போனப்பெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன். யாருமே பைபிளை சரியா வாசிக்கிறது, எடுத்து ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கு பல நேரங்கள் ஆகிறது, பல நிமிடங்கள் ஆகிறது. வசனங்களை சரியா வாசிக்கிறது இல்லை. அந்த இடத்துல எல்லாம் நான் அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட சொன்னேன், உங்களுடைய ஜனங்கள் இன்னும் வளரல. பாஸ்டர் வசனத்தை சொன்ன உடனே எடுத்து தெளிவாய் வாசிக்கணும், அந்த அளவுக்கு உங்களுடைய ஜனங்கள் வளரலையே அப்படின்னு. நம்முடைய சபையில நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி வாசிக்கிறவங்க, ஆண்களும் பெண்களும் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். அல்லேலூயா. இங்கே 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா சொல்லுமா. இப்போ இந்த நாளிலே மகிழ்ச்சியா இருப்பதற்கு நமக்கு நல்ல காரணம் இருக்கிறது, இருக்குதா இல்லையா? அப்ப இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அல்லேலூயா சொல்லுமா.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இந்த நாளை கர்த்தர் தந்தார். இந்த நாளிலே நமக்கு ஓய்வு நாளை தந்தார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு அருளினார். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோட ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையிலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஆராதனையில மகிழ்ச்சி இல்லாவிட்டால் எங்கே மகிழ்ச்சி இருக்கும்? யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் மறந்து தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு வருகிற இடம்தான் ஆராதனை. இங்கே சந்தோஷமா இருக்க முடியலன்னா வேற எங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது, அவர் நமக்கு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் சொல்லி இருக்கிறார். எப்ப ஆலயத்துக்கு வந்தாலும் எப்ப ஆராதித்தாலும் நம்ம மகிழ்ச்சியோட ஆராதிக்கணும். அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டிலே சபை உருவான உடனே அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போ நான் இங்கதான் உங்களை பார்க்க சொல்றேன். ஏன் நீங்க எல்லாம் பாக்குறீங்க? எழுதுறீங்களா? எழுதுனா ஒரு பேனாவில் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே வந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இதுதான் ஆரம்ப சபையின் ஆரம்பமே. அப்படித்தான் மகிழ்ச்சியோடு தான் ஆராதித்தார்கள். மகிழ்ச்சியோடு தான் ஜெபம் பண்ணினார்கள். மகிழ்ச்சியோடு தான் தேவனை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆரம்ப சபையின் காலகட்டத்திலே ஜனங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்திருக்கிறார். அப்போ மகிழ்ச்சியோடு தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அதுதான் கைதட்டி ஆராதிங்கன்னு சொல்றோம். கைதட்டுவதற்கு அடையாளமே என்னவா இருக்கிறோம்னு அர்த்தம்? மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு அர்த்தம். எப்ப கைதட்டுவோம்? மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் கை தட்டுவோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க தான் கை தட்டுவாங்க. ஒருத்தரை உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருத்தரை வாழ்த்த வேண்டும், ஒருவரை வணங்க வேண்டும் என்றால் கரங்களை தட்டி உற்சாகமாய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அதே போலதான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போதும் நம்ம மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதே நம்ம அப்படித்தான் இருக்கணும். 30ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே சொல்லும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கீர்த்தனம் பண்ணி. ஹல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினீர். ஹல்லேலூயா. சொல்லுமா? நீங்க சொல்லுற இந்த மகிழ்ச்சி எல்லாம் எனக்கு வரமாட்டேங்குதே பாஸ்டர் அப்படின்னா இன்னும் நீங்க சரியா ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை தவிர மெய்மறந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கக்கூடாது, இருக்காது. அல்லேலூயா. அப்படி இதை காட்டிலும் உங்களால் ஒரு இடத்துல மகிழ்ச்சியா இருக்க முடிகிறது என்றால் அது தேவனுக்கு பிரியமற்ற இடமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியல, வேற எங்கேயோ போய் மகிழ்ச்சியா இருக்க முடியுது என்றால் அது பாவ சம்பந்தமான காரியமாகத்தான் இருக்குமே தவிர ஓரொன்றும் இருக்காது. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய சமூகம் தான் மகிழ்ச்சி, ஆராதனை. அதுல அவன் பிரியப்பட்டு ஆராதிக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் கையை தட்டுங்க, கையை வைத்துங்க, நல்ல சத்தமா பாடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாமலே பாடவும் கைதட்டவும் மகிழ்ச்சியினாலே ஆரவாரம் செய்யவும் மகிழ்ச்சியானாலே கரங்களை உயர்த்தி ஆராதிக்க உங்களால முடியலன்னா உங்களுடைய ரட்சிப்பை நான் சந்தேகிக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சந்தேகிக்கிறேன். நான் இங்க சில வாலிபர்களை விட்டு கவனித்து இந்த பக்கம் வாலிபர்களை தான் பார்க்க முடியும். சில வாலிபர்கள் இப்படியே கை கட்டிட்டே இருக்கிறாங்க. எதை யோசிப்பாங்களா இருக்கும்? வெள்ளிக்கிழமை நடந்ததை யோசிக்கிறார்களோ, சனிக்கிழமை நடந்ததை யோசிக்கிறார்களோ, நாளை நடக்க போவதை யோசிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்றை யோசித்து இங்கே அமைதியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மறந்து தேவனை ஆராதிக்கும் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கத்தோட யாரும் கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை ஆராதிக்காதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க துக்கத்தோட தேவனை ஆராதித்தா அது தேவனுக்கு பிரியமல்ல. தேவன் சொல்லி இருக்கிற மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? ஆராதனை செய்யுங்கள். அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராதிக்க முடியாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நீங்கள் வளரவில்லை, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறீர்கள். இன்னும் ஏதோ உங்களுடைய காரியத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ ஒன்று தடை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆராதனைக்கு வந்த உடனே மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியணும். அல்லேலூயா.
செய்ய முடியலன்னா அதற்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது அர்த்தம். அந்த தடையை நீக்கி நாம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. 43ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 43ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும், தேவனுடைய பலிபீடம், தேவனை பிரசங்கிக்கிற இடம், தேவனை எடுத்து காட்டுகிற இடம், தேவனை உயர்த்துகிற அந்த பலிபீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். எத்தனை பேருக்கு தேவனிடத்தில் வரும்போது மகிழ்ச்சி இருக்கிறது? இங்க பாருங்க, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் பிரவேசிப்பேன்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அதான் தாவீது சொன்னார், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படியா இருந்தேன்? மனமகிழ்ச்சியா இருந்தேங்கிறாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு இடம் தேவனுடைய பலிபீடம், தேவனை ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு எத்தனை பேர் நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இன்னும் வளரவே இல்லை. இன்னும் பல பிரச்சனைகளோட இருக்கிறீங்க. பிரச்சனை சிந்தையோட இருக்கிறீங்க. பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தான், அதை குறித்து சிந்திக்கிறது தான் அதிகம். இந்த பிரச்சனைங்கிறது சின்னது. பிரச்சனையை சிந்திக்க அது எப்படியா தெரியும்? பலூன் வீர்க்கிறது, பலூன் ஊதி பெருக்கிற மாதிரி இருக்கும். பலூன் ஊதி பெருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய பிரச்சனை பெருசாவே ஆயிக்கொண்டே இருக்கும். அதையெல்லாம் மறந்து தேவனுடைய சமூகத்திலே ஆராதித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் தேவனுடைய சமூகத்திலே அங்கே சிறைச்சாலையிலே ஆடி பாடினார்கள். அல்லேலூயா. அவளுடைய கட்டுகள் அகண்டது, அவளுக்கு விடுதலை உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஆடி பாடி தேவனை துதித்தால் மட்டும்தான் நமக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும், விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக அவருடைய சமூகத்திலே களி கூற வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமூகத்திலே களி கூறுங்கள். 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள்? செல்ல பிள்ளை என்ன தெரியாதோ? அப்பா செல்லம் காட்டுனதே இல்லையோ? உங்க அப்பா செல்லம் காட்டவே இல்லையோ? கொஞ்சிறதே இல்லையோ? கேட்கறதெல்லாம் கேட்காதையும் வாங்கி கொடுக்கறது இல்லையா? செல்ல பிள்ளைகள். எல்லா பெற்றோர்களுக்கும் சில செல்ல பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்குன்னா ஏதோ ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை. அல்லேலூயா. 3 பேரும் செல்ல பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா போய் ஏதோ ஒரு பிள்ளை மேல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அதீத பாசம் இருக்கும். அது தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால சொத்து சுதந்திரத்திலாம் அவங்களுக்கு அதிகம் கொடுப்போம், இவங்களுக்கு கம்மி கொடுப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு சூழ்நிலைமையிலே அந்த ஒரு பாசம், அந்த பிள்ளை காட்டுற பாசம், அந்த பிள்ளை பேசுற வார்த்தைகள், அந்த பிள்ளை கீழ்ப்படுகிறது, அல்ல ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு செல்ல பிள்ளையாகும்படியான சிலாக்கியம். எத்தனை பேருக்கு எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீடா கூட கை தூக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவருக்கு தெரியும் ஃபீபா செல்ல பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஆமா, கொஞ்சம் அது ஒரு முக்கியமான காரணம் அதற்கு உண்டு. 16 நாட்கள் என்னுடைய ஃபீபா வியாதியை படுத்திருந்தாள். 16 நாட்கள். ஒரு 10 நாட்கள் வரையிலும் ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தா. 10 நாட்களுக்கு பிறகு சாப்பாடு இல்லை. 10 நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல் எல்லாம் மெலிந்து ரொம்ப ரொம்ப பலவீனமாக என்ன ஆகுறதுன்னே தெரியல. அந்த நாட்களே நாங்கள் மருந்து சாப்பிட்றது இல்லை. அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகல. என்ற நண்பர்கள்லாம் வந்து அவளை ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் எடுத்துட்டு போறோம், நீங்க இப்படி வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க அவரை உயிரோட திரும்ப கொண்டு வருவீங்கன்னு உறுதி அளித்தா நீங்க எடுத்துட்டு போலான்னு. அவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டாங்க. குழந்தை அப்படி இருந்தது. அந்த 16 நாட்களும் அந்த பிள்ளையை நான் என்னோடு கூட வைத்துக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தபடினாலே ஒரு சின்ன செல்ல பிள்ளை 16ஆவது நாள்ல கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு 2 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கிறாள். அல்லேலூயா. அந்த நாள்ல அவளோடு கூட இருந்த அந்த நாட்கள். அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜேடு ஏன் என் கூட கொஞ்சம் அன்பா இருக்கிறான்னா, ஒரு முறை மதுக்கரையிலே அவர்கள் இருந்தார்கள். அங்கே போய் பார்த்தபோது அவன் மிகவும் பலவீனமா இருந்தான், ரொம்ப சுகமா இருந்தான். என்ன செய்யறதுன்னு நினைக்கல. அம்மாவும் இங்கே இல்லை, அம்மா சென்னையில் இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவனை அங்கிருந்து மதுக்கரையில் தூக்கிட்டு வந்து நான் தனியா வச்சு அவனை பார்த்தேன். அதனால அவனுக்கு என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாம் சில பாசங்கள் உண்டு, சில செல்ல பிள்ளைகளாவதும் உண்டு, உண்மைதான். அப்போ ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா? நான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை மேலே ஆண்டவர் என் மேல் மிகுந்த அந்த அன்பு காண்பித்தார். ஏதோ ஒரு சூழ்நிலை மேலே நான் ஆண்டவர் இடத்துல அதிகமாய் நெருங்கினேன். ஆண்டவர் என்னுடைய தன்னுடைய சொந்த செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதைத்தான் இவர் இங்கே சொல்லுகிறார். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், அவர் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து. அவருடைய மனமகிழ்ச்சி. நாம் செல்ல பிள்ளையா ஏன் இருக்கிறோம்? நாம் அவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதுனாலே அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து. நான் இருக்கிறது அவருக்கு மகிழ்ச்சி, நான் பாடுவது அவருக்கு மகிழ்ச்சி, நான் பேசுவது அவருக்கு மகிழ்ச்சி, நான் சிரிக்கிறது அவருக்கு மகிழ்ச்சி. ஆகவே அப்படி மகிழ்ச்சியா இருந்ததுனாலே எப்பொழுதும் அவர் சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன். அப்ப அப்பாவுக்கு மகிழ்ச்சி, பிள்ளைக்கு களி கூறுதல். ரலிலே சொல்லுமா, செல்ல பிள்ளையா அப்பாவுக்கு இருந்தோம்னா அப்பாவுக்கு மகிழ்ச்சி, நமக்கு களி கூறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அப்படி செல்ல பிள்ளையா இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கும். எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை, எங்க அப்பா என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு, எங்க அப்பா என்ன அடிக்க மாட்டாரு, எங்க அப்பா என்ன திட்ட மாட்டாரு, நான் எங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா சொல்லுமா. அது ஒரு மகிழ்ச்சியா இருக்குமா இருக்காதா? செல்ல பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரிடத்திலே மகிழ்ச்சி, அவர் என்னிடத்திலே மகிழ்ச்சியா இருந்தார், நான் அவரிடத்திலே களி கூர்ந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செல்ல பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நான் ஆண்டவருடைய செல்ல பிள்ளை. அல்லேலூயா. நீங்க சொல்றது அல்லேலூயா சொன்னாலே பார்த்தாலே தெரியுது நீங்களாம் செல்ல பிள்ளைகள்னு. அல்லேலூயா. அப்பாவுடைய இப்படி பாருங்க, 3 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை. இப்ப அந்த அப்பா சொல்லிட்டாரு, என் செல்ல பிள்ளை வருது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? மேலே எங்கேயும் குதிக்கும். குதிக்குமா குதிக்காதா? ஏன்னா அப்பா என்ன 3 பேர் இருக்கும்போது என்ன எப்படி சொல்லிட்டாரு? நான் தான் செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு அதை காணோம். நீங்களாம் செல்ல பிள்ளையாங்கிறதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா எனக்கு தெரியும், நான் இயேசுவின் செல்ல பிள்ளை. எத்தனை வயசானாலும் நான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. என்றால் அவருக்கு மகிழ்ச்சி ஊற்று காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னாலே அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார், அவராலே நான் களி கூர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சர்ச்சுக்கு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சர்ச்சுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். நீ ஆனந்த களிப்புடன் வந்தாதான் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். நீ ஏனா போறோம், போகாம இருக்கலாமா இன்னைக்குன்னு ஒரு சாக்கும் கிடைக்காம தான் வந்திருக்காங்க. அப்படியும் சிலர் வர்றாங்க. அல்லேலூயா. ஆனா சர்ச்சுக்கு வரும்போதே நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகம் எனக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட நான் செல்லுவேன். அந்த மீட்பின் நம்பிக்கை, அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை உடையவர்கள் எப்படி வருவாங்க? ஆனந்த களிப்புடன் சர்ச்சுக்கு வருவார்கள். அப்படி வரும்போது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். அப்ப சர்ச்சுக்கு வரும்போதே எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடே வரணும். அல்லேலூயா. அவருடைய சந்நிதிக்கு வரும்போதே மகிழ்ச்சியோடு வரணும், துக்கமா வரக்கூடாது. ஏராளமான காரியங்கள் துக்கத்துக்கு இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் துக்கமா இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும், சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். சிலர்கள் சின்ன காரியத்தையே பெரிய மகிழ்ச்சியாய் கொண்டாடுவாங்க. சின்ன காரியம்தான், அந்த சின்ன காரியத்திலே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி சிலவங்களுக்கு ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும், இப்படியே இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க எந்த குரூப்?
சின்ன காரணம் கிடைச்சு துக்கமா இருக்கிறீங்களா, சின்ன காரணம் கிடைச்சு மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹலோ, எந்த குரூப் நீங்க? ஹல்லேலூயா. எனக்கு சொன்னப்போ ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதும்பாங்க. அப்போ நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும். அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஓய்வு நாள் கிடைச்சதுக்கே போதும் சந்தோஷமா இருக்கிறது. 24 மணி நேரம் ஓய்ந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த 24 மணி நேரம் ஓய்வா கொடுத்ததுக்காக 2 மணி நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வர்றோம். அப்ப நன்றி செலுத்த வரும்போது இந்த ஓய்வு நாள் கிடைத்ததுக்காக எப்படி வரணும்? மகிழ்ச்சியா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களுக்கு எப்படி வருவாங்க? ஆனந்த களிப்புடன் பாடி சர்ச்சுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். சர்ச்சுக்கு வந்தா என்ன போகணும்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்தாலே சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போனோம். ஏன் தெரியுமா? மற்ற ஜனங்களை காட்டில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த ஓய்வு நாளிலே மனம் போல வாழுகிற ஏராளமாக இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாளிலே அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோமே, அது பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. 58:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. நமக்கு ஓய்வு நாளை கொடுத்த கர்த்தருக்கு இஷ்டமானதை செய்யணும். அல்லேலூயா சொல்லுமா? செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி. காலை விலக்கின்னா என்ன அர்த்தம்? அதான் முந்தி சொன்னேன்ல, கால் அங்க போலாம் இங்க போலான்னு காலில் வீல் கட்டின மாதிரி. சிலவங்களுக்கு காலில் வீலே கட்டி இருக்கு, போயிட்டே இருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க. காலை விலக்கணும் அப்படின்னா எங்கேயும் போகாத, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழியிலே உனக்கு வேண்டுங்கிற வழியில் நடக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. இன்னைக்கு பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வசனமா இருக்கணும். இன்னைக்கு பேசுறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை துதிப்பதா இருக்கணும். இன்னைக்கு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனை மையப்படுத்துகிறதா இருக்கணும், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். உன் சொந்த பேச்ச பேசக்கூடாது. அப்ப அடுத்தவங்க பேச்ச பேசலாமா? ஆமா, சிலவங்க அப்படிதான் எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கோ? சொந்த பேச்சு தானே பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் அடுத்தவங்க பேச்ச எடுக்கிறேன். சொந்த பேச்ச கூட பேசக்கூடாதுன்னா அடுத்தவங்க பேச்ச எடுக்கலாமா? எடுக்கவே கூடாது. சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயாகில் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுமா? அப்பொழுதுதான் மனமகிழ்ச்சியா இருப்ப. நீ சொந்த பேச்சையும் பேசிட்டு அடுத்த பேச்சையும் பேசிட்டு உனக்கு இஷ்டமானதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா நீ மகிழ்ச்சியா இருக்கவே மாட்ட. ஆனா அப்படி செஞ்சா அப்பொழுது கர்த்தரில் என்னவா இருப்பாய்? மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு அருமையான சகோதரர் கிடைச்சிருக்கிறாரு. நம்முடைய ஆலயத்தின் பணிகளை எல்லாம் செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏற்படுத்தினார். முதல்ல நம்ம அப்ரூவல் வாங்க போன போது ஒரு அருமையான என்ஜினியரை கொடுத்தார். முதல்ல இங்கே ஒரு இந்து என்ஜினியர் தான் முதல்ல போனேன். அப்புறம் அதை விட்டுட்டு ஒரு நல்ல என்ஜினியர் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ என்ஜினியர் நமக்கு கிடைச்சாரு. அவர் நமக்காக பிரயாசப்பட்டு அந்த படங்களை எல்லாம் வரைஞ்சி எல்லாம் கொடுத்தாரு. அப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வேணும்னு சொன்னாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்த்தா அது யார்கிட்ட போகிறது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஆண்டவர் ஒரு ஜான் பால் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏற்கனவே கட்டடத்தை கட்டும் பணியிலே நமக்கு உதவி செய்கிற பிரிட்டோ இருக்கிறாரு. பிரிட்டோ, வில்லியம்ஸ், அப்புறம் என்னது ஜான் பால் அப்படி வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தேவனுடைய பிள்ளைகளாகவே ஆலயத்தை கட்டும் பணி கொண்டு வந்தார். இப்போ ஒரு சகோதரனை கொண்டு வந்திருக்கு. அந்த ஃபால் சீலிங் பண்றதுக்காக
பல இடங்கள்ல இருந்து பல கொட்டேஷன், பல பேர் கூப்பிட்டாங்க, பல இடத்துல நானும் பேசினேன். கடைசியில ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசியை கர்த்தர் கொடுத்தா பிரதர் சூசை அவர்கள். இன்னைக்கு இங்க இருக்காங்களா? இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க. நேத்து அவர்கிட்ட, பிரதர் வேலை சீக்கிரமா நடக்கணும், ரொம்ப அவசரமா இருக்கு, இன்னும் நமக்கு சில நாள் தான் இருக்குது, நாளைக்கு வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டோம். நாளைக்கு வேலை இல்லைட்டார். கர்த்தருடைய நாளை ஓய்வு நாள். அவர் சொன்னாரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி அதை கர்த்தருக்கு பரிசுத்தமாக எண்ணி கர்த்தரை ஆராதிப்போமாயில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். யாக்கோபுடைய சுதந்திரம் என்று சொல்லுகிறது என்ன? யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தினாலே ஆசீர்வதிப்பேன் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக தேவன் பல காரியங்களிலே நம்மை நடத்தி வருகிறார். அதே போல உங்களுடைய காரியங்கள் நடத்துவார். ஆகவே என்ன செய்யணும்? ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்று எண்ணி அதை கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதே எப்படி வரணும்? மகிழ்ச்சியாய் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபகுக்கினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆபகுக் 3:18 வாசிக்கிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள் களி கூறணும். யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். பாருங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை நிறுத்தவும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அவருடைய சமூகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மளை நிறுத்தணும்னு நினைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்களோ, அதே போல நம்முடைய கர்த்தரும் நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களை வழுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்தவும், உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோட தான் இருக்கணும். ஒரு தகப்பனுக்கு முன்னாக ஒரு பிள்ளை துக்கத்தோடயே இருக்குன்னு வச்சுக்குவேன். எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கு, தலையை தொங்க போட்டுட்டே இருக்குது, என்ன கேட்டாலும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கணும். தகப்பன் எப்படி இருக்கும்? ரெண்டு அரைஞ்சிடலான்னு வரும். என்னடா உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா, ட்ரெஸ் கொடுக்கலையா, உன்னை படிக்க வைக்கலையா, நீ ஏன்டா இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு அரைஞ்சிருவாங்க. சில அப்பா அம்மாலாம் அரைஞ்சிருவாங்க. நம்ம ஆண்டவர் அறைய மாட்டாரு. என்னப்பா உனக்கு செஞ்சேன், உனக்கு செய்யாதது என்ன? உனக்கு சாப்பாடு தந்தேன், ட்ரெஸ் தந்தேன், வீட்டை தந்தேன், படிக்க வச்சேன், நீ அப்படியே இருக்கேன்னு கேட்பாரு. கேட்டுட்டே இருப்பாரு. இவர் இருந்துட்டே இருப்பாரு. மகிழ்ச்சியே வராது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஆராதிப்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்காக கடந்து வரணும். எதுக்கு சினிமாவுக்கு போறாங்க? அங்க போய் நிறைய காட்சிகளை பார்க்கறதுக்கு, அல்லது என்ன சொல்லுவோம், நிறைய காரியங்களை கண்டு படிக்கிறதுக்கு போகல, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருக்கலான்னு தான் போறாங்க. அல்லேலூயா. முந்தியெல்லாம் உள்ள சினிமாவெல்லாம் பார்த்தா கண்ணீர் வரும். இப்ப சினிமாவில் கண்ணீரே வராது, கைத்தட்டி திஜிக்கலான்னு தான் வரும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க கண்டுட்டாங்க. அழ வச்சோம்னா நிறைய பேர் எங்க வர மாட்டாங்க. முந்தி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பாரியா அப்படி ஒரு மலையாள சினிமா இருந்துச்சு. அந்த வாரியங்கிற மலையாள சினிமாவில் கணவன் வந்து மனைவியை துப்பாக்கி வச்சு கொண்டுருவான். அந்த சினிமா பார்க்க போன எல்லாருமே கண்ணை தொடச்சிட்டு தான் வெளியே வருவாங்க. ஏன்னா மனைவி அவன் என்ன செஞ்சான்? அல்லேலூயா. அப்ப அப்படிதான் ஜனங்கள் அதை பார்க்கறதுக்கும் ரியலிஸ்டிக்கா இருந்தது, பார்க்க விரும்பினாங்க. இன்னைக்குள்ள படங்கள்ல அழுதான்னா பார்க்க போக மாட்டான். இன்னைக்குள்ள படங்கள்ல என்னதான் இருக்கணும்? சந்தோஷப்படுற காரியங்கள், சிரிப்பு நடிகராக சிரிக்கணும், அப்புறம் சந்தோஷப்படுற காரியங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் சினிமாவுக்கு போவாங்க. அல்லேலூயா. அப்ப சினிமாவுக்கு போறது சந்தோஷமா இருக்கு. 2 மணி நேரம் போய் சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு. அல்லேலூயா. அங்க போய் 2 மணி நேரம் சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுல வந்து அடி உத நடக்குது. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆலயத்துல வந்து ஆண்டவரை உண்மையை ஆராதித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ காரியத்துக்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே திங்கட்கிழமை ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. திங்கட்கிழமை நம்ம முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் எந்த நாள்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் எது?
திங்கட்கிழமை தானே சண்டே, அதாவது வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு கிரிகோரியன் கேலண்டர்ல போட்டுக்க, வாரத்தின் முதல் நாள் போட்டுக்கு. கிறிஸ்தவங்களுக்கு அது முதல் நாள். ஆனா உலகத்தை உண்டாக்கின முதல் நாள் எந்த நாள்? திங்கட்கிழமை. அல்லேலூயா. அது திங்கட்கிழமை, அது தேவன் உண்டு பண்ணின நாள். அந்த திங்கட்கிழமை ஆண்டு எதை உண்டு பண்ணினார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. திங்கட்கிழமை நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், திங்கட்கிழமை ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்காட்டு நானும் நீங்களும் இருப்போமா? இருப்போமா? இருக்கவே மாட்டோம். வானம் பூமி இல்லைன்னா நாம எங்க இருப்போம்? அப்போ நாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். ஆகவே திங்கட்கிழமை எப்படி இருக்கணும்? அது மாத்திரமல்ல, அதை உண்டாக்கின பிறகு அந்த நாளை கர்த்தர் பார்த்த போது அது எப்படி இருந்ததுன்னு சொன்னாரு? நன்றா இருந்தது. அப்படிதான் சொன்னாரு. எப்படி இருந்தது? என்ன சொல்லு, 1ஆம் நாள் முடிய போற நேரத்தில் என்ன சொன்னாரு? எல்லாம் நன்றா இருந்தாரு. 2ஆம் நாள் அப்படித்தான் சொன்னார், 3ஆம் நாள் அப்படித்தான் சொன்னார், 4ஆம் நாளும் அப்படித்தான் சொன்னாரு. அப்போ தேவன் உண்டு பண்ணின எல்லாம் நன்றா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரே, ஆகவே நாம் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, இன்னைக்கு கீழே வாசித்து வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அல்லேலூயா. பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையாய் இருந்தது. அல்லேலூயா. 1ஆம் நாளிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின போது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்படின்னா என்ன? இல்ல, மரம், செடி, கொடிகள், மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எதுவுமே இல்லை, வெறுமையாவே இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வெறுமையா இருந்த அந்த இடத்துல ஆண்டவர் என்ன உண்டு பண்ணினார் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா? வெறுமையா இருந்த இடத்துல, இருளா இருந்த இடத்துல, அங்கே சொல்லப்போ இருளிலே இருந்தது, இருளா இருந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். வெளிச்சம் நல்லதா கெட்டதா? வெளிச்சம்னு ஒண்ணு இல்லாம இருந்து வைப்போம். நம்ம எல்லாம் இருட்டிலே இப்படியா நடப்போம்ல, முன்னால என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, குழியில தானே விழுவோம். அப்போ திங்கட்கிழமை, அதாவது 1ஆம் நாள் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினதுனாலே இந்த நாள் நல்ல நாள், இதிலே மகிழ்ச்சியா இருப்போம். 2வது, அந்த நாளிலே தான் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அந்த வெளிச்சத்தை உண்டாக்கினதுனாலே நம்ம என்ன சொல்ல போறோம்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல என்ன பண்ணும்? இது கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணின நாள். அதனால என்ன செய்யணும்? அப்ப உலகத்துல ஆண்டவர் 1ஆம் நாளிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணாவிட்டால் இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்க முடியாது. அல்லேலூயா. உலகத்தின் எத்தனையோ பகுதிகளில் இன்னும் கரண்ட் போய் சேரல. கரண்ட் போய் சேராதனாலே ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, எந்த லைட்டும் இருக்காது. ஜனங்கள் மண்ணெண்ணெய் விளக்க வச்சு, சீமெண்ட் விளக்க வச்சு ஏதோ செய்துட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசித்து பாருங்க. ஆனா அங்க மட்டும் பகல் என்ற பகலுக்கு ஒரு வெளிச்சம் என்ற வெளிச்சம் இல்லாதிருந்தா அந்த ஜனங்கள் இருளிலே இருந்திருப்பாங்க. அப்படித்தானே இருந்திருக்கும். அப்போ வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினால், ஆகவே இதிலே கர்த்தரிடத்திலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. இங்க வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் 2ஆய் பிரித்தார். அப்போ வெளிச்சமும் இருளும் ஒன்றாய் இருந்தது, அதை 2ஆக பிரித்தார். அப்படியானால் இரவையும் உண்டு பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. இப்ப சொல்லுங்க, பகல்னு ஒண்ணும் இரவுன்னு ஒண்ணு இல்லாம throughout the day 24 மணி நேரம் பகலா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இருக்கவே இருக்காது. 24 மணி நேரம். நீங்களே பாருங்க, உங்க வீட்டுல நல்ல லைட்டை போட்டுட்டு தூங்க முடியுமா? தூங்க முடியாது. இருட்டா இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? இந்த தூக்கம் வராதவங்களுக்கு டாக்டர்கள் கொடுக்கிற அறிவுரையே அதுதான், இருட்டா இருக்கணும். உங்க அறை எப்படி இருக்கணும்? இருட்டா இருக்கணும், அப்பதான் தூக்கம் வருவாங்க. அப்போ வெளிச்சத்தையும் இருளையும் அவர் உண்டாக்கினதுனால நம்ம களி கூறணும். வரலையே சொல்லுமா? இரவுன்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பகல்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா அதை விட கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ 1ஆம் நாளிலே பூமியையும்
வானத்தை பூமியை உண்டு பண்ணினவர் வெளிச்சத்தையும் இருளையும் உண்டு பண்ணினார். ஆகவே இந்த நாள் நல்ல நாள், நம்ம களி கூற வேண்டிய நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வானம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். வானம் இல்லை என்றால் சூரியன் இல்லை, அப்படித்தானே? வானம் இல்லை என்றால் சந்திரன் இல்லை. வானம் இல்லாவிட்டால் மழை இல்லை. வானம் இல்லாவிட்டால் மரம் இல்லை, மழை இல்லை, விளைச்சல் இல்லை, சாப்பாடே இல்லை. அல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், வெளிச்சத்தை இருளையும் உண்டாக்கினார், வெளிச்சத்தை இருளையும் பகலென்றும் இரவென்றும் பேரிட்டார். இதனாலே வானத்திலே சூரியனை படைக்க முடிந்தது, சந்திரனை படைக்க முடிந்தது, வானத்திலிருந்து மழை பெய்யும்படியான இருந்தது. மழை பெய்ததினாலே மரம் வந்தது, மரம் வந்ததினாலே ஆக்சிஜன் வந்தது, ஆக்சிஜன் வந்ததினாலே நம்ம வாழ முடிஞ்சது. அப்ப திங்கட்கிழமையும் கொண்டாடணும். ரலிலே சொல்லுமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கர்த்தர் நமக்கு தந்தார். நல்ல நாள்னு இல்ல, திங்கட்கிழமையும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. எந்த நாளும் நல்ல நாள். திங்கட்கிழமை நல்ல நாளா? எத்தனை பேருக்கு தெரியும் திங்கட்கிழமை நல்ல நாள்னு? சிலவங்களுக்கு புதன்கிழமை தான் நல்ல நாள். போன வாரம்னு நினைக்கிறேன் பாஸ்டர் ஆல்வின் ஒரு கேள்வியை கேட்டார். எத்தனை பேருக்கு புதன்கிழமை கல்யாணம் நடந்தது ஞாபகம் இருக்கா? கல்யாணம் நடந்த நாள் ஞாபகம் இருக்கா? கல்யாணம் நடந்த நாள் ஞாபகம் இருக்கிறவங்க கை வைத்துங்க. ஓ, அது எந்த நாள் ஞாபகம் இருக்கிறா? புதன்கிழமை கல்யாணமானவங்க எல்லாம் கை வைத்துங்க. ஏன் நிறைய பேர் பண்ணலையா? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு புதன்கிழமை தான். இப்போ முந்தா நாள் ஒரு பாஸ்டர் கொண்டு வந்து இன்விடேஷன் கொடுத்தார். பாஸ்டர் மகளுக்கு கல்யாணம், அதுவும் புதன்கிழமை தான். போன வாரம் முந்தின வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அதுவும் புதன்கிழமை தான். இந்த புதன்கிழமை விட்டா வேற நாளே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமையே வைக்கிறாங்க. நான் சொல்றேன் திங்கக்கிழமையும் வைக்கலாம். நாங்க ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கல்யாணம் வச்சோம். நம்ம ஊழியர் ஒருத்தர் இருந்தார், செல்வதுரை அவருடைய பேர். ரேடியோ இந்தியாவிலே பாஸ்டர் புண்ணியராஜ் ஊழியர் செய்கிற இடத்துல ஊழியர் செய்து கொண்டிருந்தார். 3 நாள் கன்வென்ஷன். 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கடைசி கன்வென்ஷன் அன்னைக்கு அவருக்கு கல்யாணம். கன்வென்ஷன்ல வச்ச கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை கூட வச்சோம். எந்த நாள் வேணாலும் வைக்கலாம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு தான் காலையில், நேற்று இரவு என்று நினைக்கிறேன், எனக்கு எப்போ கல்யாணம் இருந்தது, என் பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் இருந்ததுன்னு பார்த்தேன். ஆனால் ஒருத்தருக்கும் புதன்கிழமை இல்லை. அப்படின்னா நான் 4 வாக்கலன்னு அர்த்தம். எனக்கு திங்கக்கிழமை, மகனுக்கு வெள்ளிக்கிழமை, பிள்ளைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை ஒன்றும் பண்ண, சனிக்கிழமைனா சனி வந்துருமா? சனினா இல்ல, சனிக்கிழமை நல்ல நாள் தான். ஏன்னா சனிக்கிழமை ஆண்டவர் நல்லதை படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப திங்கக்கிழமை நல்ல நாள் தான். எல்லாரும் சொல்லுவோம் திங்கக்கிழமையும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. திங்கக்கிழமை எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வைப்போம். அல்லேலூயா. திங்கக்கிழமையை ஒதுக்க மாட்டோம். திங்கக்கிழமை நல்ல நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் திங்கட்கிழமை நல்ல நாளாக படைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது நாளை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். 2வது காரியம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்ங்கிறது என்ன சொல்லுவாங்க? செவ்வாய் கரகம். கரகம் அப்படி சொல்லுவாங்களே. செவ்வாய் கரகத்தில் பிறக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை பிறந்தா என்னமா ஆகாது, அது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று, ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது, அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்று சொன்னார். அல்லேலூயா. இல்லாட்டி வானமும் ஜலமும் ஒன்றாகவே இருந்திருக்கும். அதுதான் விஞ்ஞானிகளும் இன்றைக்கு நீங்க மேல போக போக அங்கே -டிகிரி உருவாகி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அது நமக்கு தான் மேல போக போக வெயிலா தெரியுது. இன்னும் மேல போனீங்கன்னா அங்க என்ன இருக்குது? -டிகிரி எல்லாம் போகுது. பனி பாறைகள் நிறைந்தது போல அங்க -டிகிரியில எல்லாம் போயிடுது. காரணம் என்ன? அங்கேயும் தண்ணி இருக்குதான், இங்க கீழையும் தண்ணி, மேலையும் தண்ணி. இதை பிரிச்சு தான் ஆண்டவர் பூமியை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு. 7ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிட்டு. வானம் இல்லாட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்பவே நம்ம யோசித்து பார்ப்போம். இங்க உட்கார்ந்து இருக்கு, வானம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோம், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. வானத்தின் நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கிற மேன்மைகள். வானத்தை தாண்டி மனுஷன் போய்கிட்டே இருக்கான். வானம்னு ஒண்ணு இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப செவ்வாய்க்கிழமையே ஆண்டவர் வானத்தை உண்டு பண்ணினார். அந்த நாள் நல்ல நாள். அல்லேலூயா. சரி, வேகமா சொல்றேன். 3ஆவது நாள் எடுத்துக்கொள்வோம். 3ஆவது நாள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா.
வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்திலே சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் செய்த, அதாவது பூமியிலே வெட்டாந்தரை உண்டாக வேண்டும் என்றால் எல்லாம் வெள்ளத்தால் மூடப்பட்டிருந்தது. அப்போ என்ன செய்தாரு? ஜலம் ஓரிடத்திலே சேரட்டும், வெட்டாந்தரை ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அப்போ அது இல்லாம இருந்திருந்தா மனுஷன் இருந்திருக்கவே முடியாது, நம்ம இன்னைக்கு வாழ்ந்திருக்கவே முடியாது. எல்லா இடமும் தண்ணின்னா எப்படி வாழ்றது? ஒரு மழை பெஞ்சாலே நம்மளால ஊர்ல உலகத்தில் நடக்க முடியல. எங்க பார்த்தாலும் தண்ணின்னா என்ன செய்வோம்? யோசித்து பாருங்களேன். அப்போ வெட்டாந்தரை உண்டு பண்ணின நாள் நல்ல நாளா இல்லனா? அடுத்த வசனம் வாசிக்கலாம், 10ஆம் வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அப்போ இந்த 3வது நாளும் நல்ல நாள். அல்லேலூயா. ஏனென்றா அந்த வெட்டாந்தரை உண்டு பண்ணினார், சமுத்திரத்தை அந்த நாள் தான் உண்டு பண்ணினார். அப்போ அது நல்ல நாளா இல்லையா? அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை அந்த 3வது நாளும் நல்ல நாள். அல்லேலூயா. அந்த 1:11-12 வாசிக்கலாம். 12-12 வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. புல் பூண்டு கனிகள் இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா நம்ம எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். அருமையான புல் பூண்டுகளையும் கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி உண்டாக்குறதான கனி விருட்சங்களையும் தேவன் உண்டு பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம் யோசித்து பாருங்க. என்னத்தை சாப்பிட்டுருப்போம் யோசித்து பாருங்க. அந்த மரக்கறிகளும் அந்த கனிகளும் எல்லாம் இல்லாம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 3வது நாளும் நல்ல நாள். அல்லேலூயா. அப்ப 3வது நாளுக்காக நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? இந்த ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருப்பேன். திங்கட்கிழமையும் சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுவேன். செவ்வாய்க்கிழமையும் சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். புதன்கிழமையும் சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன். இப்பொழுது 4வது நாளாக வியாழக்கிழமை வந்திருக்கிறது வைத்துக் கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்று சொன்னார். அல்லேலூயா. வானத்தை எதற்கு படைத்தார்? அங்கே சுடர்களை வைத்து அந்த சுடர்கள் பூமியை பிரகாசிக்க பண்ணும்படியாக வைத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த 4வது நாள் இல்லாம இருந்திருந்தா பூமி இருளாவே இருந்திருக்கும். பூமி அந்த சூரியன் சந்திரன் அவைகள் எல்லாம் இருந்திருக்காது. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வாசிக்கலாம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களா இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்போ இந்த 4வது நாள் இல்லைன்னு வச்சுக்குவோம், வியாழக்கிழமை இல்லைன்னு வச்சுக்குவோம், அங்க என்ன இருந்திருக்காது? பெரிய சுடர் சந்திரன், சூரியன். சிறிய சுடர் அது சந்திரன். இன்னும் நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்திருக்காது. நல்லா இருந்திருக்குமா? யோசித்து பாருங்க. சூரியன் இல்லாத ஒரு உலகத்தையும் சந்திரன் இல்லாத உலகத்தையும் நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு உலகத்தை நினைத்து பாருங்கள். நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. அப்ப வியாழக்கிழமை நல்ல நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ 5வது நாளை பார்ப்போம். அங்கே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா. நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறக்கும் பறவைகள். அல்லேலூயா. இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்குமே, சிக்கன் இருந்திருக்குமா? யோசித்து பாருங்க. என்ன சொல்லு? பறக்கும் பறவைகள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான பறவைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கு தெரியுமா? சில இடங்கள்ல பறவைகள் சரணாலயம் வைத்திருக்காங்க. போய் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த இதெல்லாம் அந்த பறவைகள் எல்லாம் அழகான பறவைகள், அழகான இங்கே சொல்லு பூமி நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். எத்தனை அக்வேரியம் இருக்கு? அக்வேரியம் என்றால் தமிழ்ல மீன் காட்சி சாலைகள்.
போய் பாருங்க. நாங்க மலேசியா போயிருந்த போது அங்கே நேரடியாக கடலுக்குள்ளாகவே சென்று பார்க்கலாம். அங்கே இருக்கிற மீன்களை பார்த்தோம். எவ்வளவு அழகான மீன்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா? அது பலவிதமான வண்ணங்கள். சில மீன்கள் பிரகாசிக்கிறது, அதிலிருந்து பிரகாசம் வருகிறது. அழகழகான மீன்கள், அழகான ஜீவ ஜந்துக்கள். ஆண்டவர் அழகான ஜீவ ஜந்துக்களை, பறவைகளை உண்டு பண்ணினார் இந்த 5வது நாளிலே. கீழே வாசிக்கலாம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறக்கும் பறவைகள், இதையெல்லாம் உண்டு பண்ணினார். அது நல்லது என்று கண்டார். அப்போ வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 6வது நாளுக்கு வருவோம். 6வது நாள் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. இது 6வது நாள். நமக்கு தேவையான ஆடு மாடு எல்லாம் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆடு மாடு இல்லாட்டி இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆடு மாடு கோழி, இன்னும் காடை, இன்னும் என்ன எல்லாமோ இருக்கு. முயல், சாப்பிடாத மனுஷன் சாப்பிடாத மிருகமே இல்லை. சீனாவில் போய் பார்த்தா போதும், அவன் என்ன சாப்பிட்றான், நம்ம எதெல்லாம் ஆகாதாங்கிறோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாளிலே அதை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்ப 6வது நாள் நல்ல நாளா இல்லையா? திங்கட்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், புதன்கிழமை நல்ல நாள், வியாழக்கிழமை நல்ல நாள், வெள்ளிக்கிழமை நல்ல நாள், சனிக்கிழமை நல்ல நாள். அல்லேலூயா. சனிக்கிழமை சனியன் அல்ல, சனிக்கிழமை என்ன ஜீவஜந்துக்களை எல்லாம் அடித்து புசிக்கிற நாள். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் கொடுத்த நாள். பறவைகள், மிருகங்கள், இவையெல்லாம் ஊரும் பிராணிகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஜாதியாதான நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள். காட்டு மிருகங்கள் காட்டிலே வாழட்டும், நாட்டு மிருகங்களை அடித்து பூசி. அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் உண்டாக்கினார். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, திங்கட்கிழமை நல்ல நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். செவ்வாய்க்கிழமையும் சொல்லணும், இந்த நாள் நல்ல நாள், நான் கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுவேன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். புதன்கிழமையும் அப்படி சொல்லணும், வியாழக்கிழமை அப்படி சொல்லணும், வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லணும், சனிக்கிழமை அப்படி சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சொல்லணும். 7வது நாள் ரொம்ப முக்கியமான நாள். அல்லேலூயா. என்றால் அது நம்மெல்லாம் களி கூறும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற நாள். அல்லேலூயா. கடைசியாக நம்ம இங்கே வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே, 6வது நாளிலே 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 6வது நாள் எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியில நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்படின்னா நம்மளை உண்டு பண்ணின நாள் நல்ல நாளா கெட்ட நாளா? சிலவங்க சொல்லுவாங்க, ஏண்டா பிறந்தமா, நீ பிறக்கல, ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்கினார், தாயின் கருவிலே உண்டாக்கினார், உருவாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ பிறக்கல, நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் பிறப்ப. ஏன்னா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின கரு, இதை நீ பிறக்க முடியாது, ஆண்டவர் வைத்திருக்கிறது, இதை மாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது நாளின் கடைசி பகுதியிலே கர்த்தர் நம்மை உண்டு பண்ணின நாள். நம்மை உண்டு பண்ணின நாளிலே நம்ம ஆண்டவர் சொல்லணும், இது கர்த்தர் என்னை உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுவேன். ஒவ்வொரு நாளும் முடிஞ்சா காலையில் ஒரு கேழ்க்க வாங்கி எல்லா பிள்ளைகளையும் சுத்தி நிக்க வச்சு ஒரு கட் பண்ணுங்க, இது கர்த்தர் என்னை உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. காசு இருக்கவங்க டெய்லி காலையில ஒரு கேக் வாங்கி கட் பண்ணி, இது கர்த்தர் என்னை உண்டு பண்ணின நாள், அல்லேலூயா, இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம், வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப 7 நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அது நமக்காக உண்டு பண்ணினார். இங்க ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் 26ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். ஆண்டவர் தமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்கினார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். வேற கடவுளை மாதிரி வச்சிருந்தா நமக்கு தும்பிக்கையில இருக்கும். அது மாதிரி நம்மளை படைச்சிருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
10 கை இருக்கிறவன் நம்மளை படைச்சிருந்தா, 2 கை வச்சுட்டே இந்த பாடு. 10 கையோட நம்மளை படைச்சிருந்தா, இந்த கடவுளை மாதிரி என்ன மாதிரி ஒன்னையும் படைக்கிறேன்னு நமக்கெல்லாம் 10 கை இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி ஒரு தும்பிக்கை இருந்திருந்தா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இங்க ஒரு கண்ணு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லாவே இருந்துக்காதுல்ல? நல்லா இருந்துக்குமா? அப்படிதான் படைச்சு பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தமது சாயலின்படி நம்மை உண்டாக்கினார். அதற்காக நாம மனிதர்களுக்கு கழிவு வரணும். அல்லேலூயா. ஒரு ஆணையின் ரூபத்தின்படி படைக்கலாம்னு நினைச்சாரா? ஒரு பூனையின் ரூபத்தின்படி படைக்கலாம். நல்ல மிருகம், மயிலை மாதிரி, குயிலை மாதிரி. அப்படின்னா நீ குயில கூவிட்டு தான் இருக்கணும், வேற ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் தமது சாயலின்படியாய் நம்மை உண்டாக்கினார். ஆகவே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குமா. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளும்படியாக நம்மை கர்த்தர் உருவாக்கினார் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய காரியம். அல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் ஆள படைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு சின்ன ஒச்சிக்குள்ளியாட்ட ஒரு கையில ஒரு குச்சியை வச்சுட்டு இதாபரி யானையை நடத்திட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? யானை மாதிரியே யானைப்பாக இருக்கிறான். அவன் தும்பிக்கை அளவு கூட இருக்க மாட்டான். அவன் கையில ஒரு குச்சி வச்சு அப்படிமா அது அப்படி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லா மிருகத்தையும், சில இடத்துல பாத்தீங்களா, சிங்கத்தை எல்லாம் வீட்டில் வளர்க்குறாங்க. அரேபிய தேசங்கள்லயோ சிங்கத்தை வீட்டில் வளர்க்குறாங்க. அது சொன்னபடியெல்லாம் செய்யுது, நடக்குது, ஒன்றும் பயம் இல்லை, வீட்டில் அப்படியே நடந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆளுகிறான் அவைகளை. மனிதனை சகலவற்றை ஆளும்படியாக கர்த்தர் படைத்தார் என்பது ஒரு சந்தோஷத்திற்குரிய காரியம். அப்போ நம்ம சந்தோஷமாயிருக்க ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. எந்த படைப்பும், எந்த நாளும், எந்த மிருகமும், எந்த ஒரு காரியமும் சந்தோஷத்துக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்னா ஆராய்ந்து பார்த்தோன்னா தான் இதுனா பெரிய செய்தி. பெரிய செய்தி 2 நாள் கொடுக்க முடியாது, இன்னும் 3 நாள் கொடுக்கணும். ஆனா சுருக்கமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நாம சந்தோஷமா இருப்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. துக்கமா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. எனக்கு பிரச்சனைங்க, ஒரே ஒரு பிரச்சனைங்க. சில நிறைய பிரச்சனை இருக்குங்க. கடைசியில் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இந்த உள்ளி பொழிச்சா அப்படிம்பாங்க, வெங்காயத்தை உரிச்சா அப்படி, அப்படிதான். உங்க பிரச்சனைகள்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, கடைசியில் சொல்லி வந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நம்ம பிரச்சனைலாம் அப்படிதான். நம்ம துக்கமா இருப்பதற்கான காரியம் சிறிய காரியம். நம்ம தான் வந்து பெருசு 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 பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, சந்தோஷமா இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்க, நீங்கள ஒரு சிறிய காரியத்தை வைத்து துக்கமா இருக்கணும்? கேள்வி சரியா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சந்தோஷமா இருப்பதற்காக ஆண்டவர் ஏராளமான காரியங்களை படைத்திருக்கிறார், செய்திருக்கிறார். ஆனால் துக்கமா இருப்பதற்காக ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் உண்டாக்கவில்லை. நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்பதற்காக ஆண்டவர் ஏராளமான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறபடி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூற கடவோம். ஒவ்வொரு நாளும் மண்டே டு சண்டே 24 மணி நேரம். அதுல சிலவங்க நாள் பார்க்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். டைம் ஆயிடுச்சு. உங்க முகம் சொல்லுது, பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு பாஸ்டர், அதனால நிறுத்துறேன். சிலவங்க நாள் பார்க்கறாங்க. அது சுப முகூர்த்தம். என்ன சுப முகூர்த்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? உங்களுக்கெல்லாம், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இது சுப முகூர்த்த நாள். நீங்க பார்த்தீங்கன்னா கலண்டர் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாளை ரொம்ப ஒரு மாதத்துல இத்தனை நாள் தான். மற்ற எல்லாம் கரி நாளாம். கரி நாள்னா என்ன நாள்? கறிக்கட்ட நாள் அப்படி வச்சுக்கோம். கரி நாள்னா ஆகாத நாள், அதுதான் கரி. கரி நாள் தான் நிறைய இருக்கும், கரி நேரம் தான் நிறைய இருக்கும். அந்த முகூர்த்த நேரம் இந்த 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் நமக்கு 7 நாளும் 365 நாளுக்கு 24 மணி நேரமும் நல்ல நாளாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு சுதந்திரம் நமக்கு! அதை ஒரு நாள் சிந்திச்சு பார்க்கணுங்க. இந்த உலக மனுஷனுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் நமக்கு இல்லைங்க. அதே ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா நாளும் நல்ல நாள் என்பதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். எல்லா மணி நேரமும் நல்ல மணி நேரமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா அது பெரிய சந்தோஷம் தான். அல்லேலூயா. கல்யாணம் வைக்கிறவங்க எல்லாம் எந்த நாள் கரி நாள்னு போட்டிருக்கோ அந்த நாள் போய் மண்டபத்தை கேளுங்க. 50,000 இருக்கிற 25,000 கொடுப்பான். ஆனா நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, போட்டி போடுவாங்க. அவன் 50,000 கொடுத்துருக்கான், புதன்கிழமைக்கு நான் 60,000 கொடுக்குறேம்மா.
அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பார்த்தா வாழையில அது வரை 1 ரூபாய்க்கு வித்திருக்கோம், அன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்கும். அன்னைக்கு வேற காய்கறி எல்லாம் விலை கம்மியா இருந்திருக்கும். முகூர்த்த நாளுக்கு முதல் நாள் பார்த்தா டபுள் ஆயிருக்கும். அந்த நாள்ல தான் என் கடையில போய், ஐயோ நான் நினைச்சது 500 ரூபாயில முடிஞ்சிடும், 5000 ரூபாய் ஆகி போச்சா. உன்னை யாரு பதங்களமா வைக்க சொன்னா? எல்லா நாளும் எல்லா நேரமும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? Thank you Jesus. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடான் ஏறே காரணங்கள். எவ்வளவு அருமையான பாடல், அந்த ஒரு வரியை மாத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடானேறே காரணம் உண்டு. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடானேறே காரணம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா, நம்முடைய இயேசு ஜீவிക്കുന്നു. அல்லேலூயா அல்லேலூயா, நம்முடைய இயேசு ஜீவிക്കുന്നു. ஆராதிப்பதற்கும் கைதட்டி பாடுவதற்கும் ஏராளமான காரணங்கள் உண்டு. மிக முக்கியமான காரணம், நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். அவர் மரித்த கடவுள் அல்ல, உயிரோடு இருக்கிற கடவுள். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். ஆகவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். நேரம் வரும், அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று சொல்லப்பட்டது போல, நமக்கு கூறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வரும். அன்றைக்கு நாம் மகிழ்ந்து களி கூறலாம், ஆர்ப்பரிக்கலாம், களி ஊறலாம். ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அந்த தீர்மானம் செய்வோம். நான் போகிறது கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக ஆராதனை செய்வதற்காக. இனி ஒரு நாளை கூட வீண்படுத்த மாட்டேன். ஏனென்றால் நான் துக்கமாயிருப்பதற்கு காரணமே அல்ல, ஏனென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறார். மகா கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஏராளமான காரணங்களை எங்களுக்கு நீர் சொன்னதற்காக நன்றி. விசேஷமாய் நீர் உண்டாக்கின ஒவ்வொரு நாளும் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ச்சியாயிருக்க கடுவோம் என்று சொல்லி, மகிழ்ந்து கலிகூறுவோம் என்று சொல்லி, நாங்கள் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக ஒவ்வொரு நாளையும் எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென்.